இது பார்த்தீங்களா, நேத்துக்கு சும்மா வெளில போயிட்டு வரலான்ட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வர வழியில பார்த்தா, ஐயாரப்பர் சந்நிதி வீதி உலா நடந்து முடிச்சு உள்ள போறாரு. நான் தான் நெனச்சேன், ஆஹா! சும்மா போனவனுக்கு குடுத்து வச்ச மாரி இருக்கே! அப்படிங்கிற மாரி. ஆனா உள்ள போல டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால நாங்க வந்துட்டோம் அப்படியே. ஆக்சுவலா அது வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடந்த 1 வருஷத்துக்கு உரியதா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த 1 வருஷத்து இதுதான். ஆ அப்படி கோவிலோட வீதி உலாவ சுத்தி வராங்க சுவாமி. அதனால அதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா தெரியல, கேட்கல. தெரிஞ்சவங்க யாரும் முன்னாடி இல்லையா, அதனால கேட்கல. அவ்வளோ அழகா நல்ல ஜண்டா மேளத்தோட செம்ம மேளம். ஒரே அடிச்சு நவுத்தி அப்படி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. அப்படியே ஆன வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாச்சு. நெய் ரோஸ்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பயங்கர சூப்பராக இருக்குது. அதுவும் மொறு மொறுன்னு மற்றதெல்லாம் வைக்கவே இல்லை, வெறும் தோசையே வச்சு வச்சு தின்னாச்சு. தின்னு முடிச்சுட்டு ஆக்சுவலாக ஐயோ அவங்க பேர் என்ன, அங்காள பரமேஸ்வரி, அவங்கள பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்புறம் வந்து வழியில் அந்த சுவாமியை பார்த்தோமா, அப்புறம் தோசை சாப்பிட்டோமா, அப்புறம் பார்த்தா அங்காள பரமேஸ்வரியை பார்த்தாச்சா, பார்த்துட்டு அவர் வந்து சூடம் காமிச்சாரா, காமிச்சிட்டு அதை கும்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடிஞ்சும் விடியாமல் எப்படி இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. எனக்கு இந்த ஃபேக்ட்ரியோட கும்பம் ரொம்ப பிடிக்கும். இதில் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. ஒரு 10 வருஷம் 10 வருஷம் இல்லை, ஒரு 18 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம். அப்புறம் இந்த குட்டி வீடு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடு வந்து ரொம்ப அழகாக பழமையாக இருக்கும். அதனால் அது ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இல்லை, அதோட நாங்கள் முடிச்சிட்டோம். இது ஆக்சுவலாக பங்குனி உத்திரத்துக்கு இது பண்ணாங்க முருகருக்கு. அது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எடுத்து அனுப்பியிருந்தாளா. அவள் வந்து திருவண்ணாமலை பக்கம் ஒரு கோயில் சொல்லுவாள். அங்கெல்லாம் வந்து பங்குனி உத்திரம் பயங்கர கிராண்டாக பண்ணுவாங்க அப்படின்னு. காவடி தூக்குறது, அலகு குத்துறது, அது இதுன்னு அதெல்லாம் நிறையா அனுப்பியிருந்தா. ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் நான் எதுவும் பார்க்கல. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் இந்த மாதிரி அலகு குத்துறாங்க, காவடி எடுக்கிறாங்க அப்படின்னா. அதுவும் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும், ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிடும். அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஆகிடும். ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி. என்ன நல்லபடியாக வச்சுருப்பா, இந்த மாதிரிலாம் வந்து ஆக்கிடாது அப்படிங்கிற